தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நாள் தென் மாவட்டத்தின் ஒரு பொன்னாள் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். வியட்நாம் நாட்டை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் மின்சார கார் தயாரிப்பு ஆலை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்த தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஆண்டு பிப்ரவரி 25ஆம் தேதி அடிக்கல் நாட்டிய நிலையில் முதற்கட்டமாக 1119 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் 114 ஏக்கரில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்ட 17 மாதங்களில் முதற்கட்ட கார் உற்பத்திக்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் VF6, VF7 வகை கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. நிலையில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதே ஆலையில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் காரில் கையெழுத்து இட்டு விற்பனையையும் தொடங்கி வைத்த முதலமைச்சர் பேட்டரி காரில் பயணித்து ஆலையை சுற்றி பார்த்தார். வின்ஃபாஸ்ட் ஆலையில் பணியாற்ற உள்ள 226 தொழிலாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று இந்த ஆலையில் பணிபுரிய தேர்வானவர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. கார் தொழிற்சாலையை திறந்து வைத்த பிறகு பேசிய முதலமைச்சர் இந்த ஆலை மூலமாக தமிழ்நாட்டுக்கும் வியட்நாமுக்கும் இடையே வர்த்தக உறவு மேம்படும் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் உற்பத்தியாகக்கூடிய மின்சார வாகனங்களில் 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் உற்பத்தியாவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களை சேர்ந்தவர்களே வின்ஃபாஸ்ட் ஆலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றிலும் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். தூத்துக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியா வளர்ச்சி அடையும். அதனால உறுதியோடு சொல்றேன், இந்நாள் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னாள். இதுதான் தமிழ்நாட்டுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு அத்தாட்சி. முதற்கட்டமா இதுவரை 1300 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பெற்று இதே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட டிப்ளமோ மாணவர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற நிலையில் வேலை வாய்ப்பு கிடைத்தவர்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நாங்கள் எல்லாருமே படித்து வின்ஃபாஸ்ட்ங்கிற நிறுவனத்தில் இடம் பெற்றிருக்கோம். அதுக்கு முக்கியமாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாலு முதல் திட்டத்தின் கீழே கம்பெனிக்கு வந்திருக்கோம். இந்த கம்பெனி பக்கத்திலே கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் TRB ராஜா, அனிதா ராதாகிருஷ்ணன், MP கனிமொழி, வின்ஃபாஸ்ட் நிறுவன நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.